வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம போகிற கோயில் வந்து வராகி அம்மன் கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து திருநாயக்கன்பாளையம் செல்கிற வழியில் யுஐடி காலேஜ் பக்கத்தில் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். வராகி அம்மனை தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. இன்றைக்கி அந்த ஏக்கத்தை நான் தீர்த்துக்கிட்டேன். எத்தனையோ கஷ்டம் வந்த போதும் இந்த தாய் வந்து எனக்கு துணையாக இருந்திருக்கா. எல்லா கஷ்டத்துலேயும் வந்து என்னை விடுவிச்சவளும் இவள் தான். நான் அழுதப்போலாம் இவளை தேடி வந்து இவளோட தரிசனத்தை பார்த்து நிறைய அழுதுருக்கேன். என் கஷ்டத்தையெல்லாம் இவன் எனக்கு போக்கி வச்சு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே அவள் தான். உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவளை தேடி வாங்க. அவள்கிட்ட வந்து உங்கள் மனக்குறைய சொல்லுங்கள். அவள் உங்களுக்காண்டியே என்றைக்குமே துணை இருப்பாள். உங்கள் கூடையே இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதும் இல்லாமல் சில பிரச்சனையை வந்து தீர்க்கவே முடியாத நிலமையில் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம் இருக்கிறது உணர வச்சு அதையும் நம்மளை தாங்க வைப்பா. அந்த குறையவே வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் வழி அப்படின்னு நம்மளை உணர வைப்போலும் இவ தான். இவளை நினச்சி வந்தவங்களை யாரையுமே இவ கைவிட்டதும் இல்லை. எல்லா மனக்குறையும் தீர்த்து வச்சவளும் இவ தான். எல்லா கஷ்டத்தையும் போக்குனவளும் இவ தான். இவளை நினச்சி நம்ம வந்து சந்தோஷப்படுறேன். நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க காரணமே வராகி அம்மன் தாய் தான். உன் மந்திரத்தை எனக்கு உச்சரிக்க தெரியாது, ஆனால் ஓம் வாராகி தாயே போற்றின்னு மட்டும் எனக்கு சொல்ல தெரியும். வேறு எந்த மூல மந்திரமும் எனக்கு தெரியாது. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீங்களும் இவளை தேடி வாங்க. கண்டிப்பாக இவ உங்களுக்கு துணையாக நிற்பா. கஷ்டத்துலேருந்து எல்லாத்தையுமே போக்கி கொடுப்பா. நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையோ உங்கள் உறவினர்கள்கிட்டையோ சொன்னீங்கன்னா அது பல ரூபமாக மாறும். ஆனால் இவள்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அது எப்படி தீர்த்து வைக்கணும், அது எந்த ரூபத்தில் வந்துச்சு, எந்த மாதிரி போக்கணுங்கிறத நம்மளுக்கு சொல்லி கொடுப்பா. அதனால் நீங்கள் வாராகி தாயை நம்பி வரலாம். இந்த கோயிலில் விஷ்ணு துர்க்கையும் 6 அடி உயரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த தாயை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் காளி தேவியும் இன்னும் நிறையா இருக்குது. நான் அடுத்த இதில் காமிக்கிறேன். நன்றி.